வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையலறையில் எளிமையான சுவையான இட்லி ரவா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். நான் நான்ஸ்டிக் எடுத்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் பரவாயில்ல. நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் சூடானதும் நம்ம 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் உடச்ச உளுத்தம்பருப்பு தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 டீஸ்பூன் பச்சை மிளகா நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா எப்போதும் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அதை எடுத்து மிக்சியில் நம்ம அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பவுடர் மாதிரி கிடைக்கும். அது நமக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி பவுடராக போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட முடியும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவும் நல்லா வறுபட்டு நம்ம கடித்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு இட்லி ரவைக்கு 3 கப்பு தண்ணி. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ அடுப்பு தணலை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த இட்லி ரவையை சேர்த்து நம்ம இதோட கலக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இருக்கும். தண்ணியெல்லாம் அதை இழுத்துட்டு உங்களுக்கு இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம நிறுத்திக்கலாம். இதே இன்னும் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுனால இதை உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நீங்கள் எடுத்து கொழுக்கட்டை பிடிங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இதை பிடிச்சி நம்ம இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வைக்க மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பிடி கொழுக்கட்டை பிடிச்சோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வேகமாக பண்ணிடலாம். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 40 உருண்டை வந்திருக்குது, 40 கொழுக்கட்டை வந்திருக்குது. இதை 2 தட்டில் நான் வச்சுருக்கிறேன். வச்சு இப்போ நம்ம இட்லி மாதிரி எந்த கொழுக்கட்டை நம்ம எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இந்த கொழுக்கட்டையை வைப்போம். கொழுக்கட்டை சைடில் டச் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இதை வெளியில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு எடுங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு உடஞ்சி விழுந்துடும். அப்படி உடஞ்சி விழுந்தாலுமே நம்ம திரும்பவும் கொழுக்கட்டையை பிடிச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு நின்றுடும். இந்த கொழுக்கட்டையில் நீங்கள் கொத்தமல்லி இலையும் நல்லா நறுக்கி போட்டு அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். நான் கொத்தமல்லிக்கு பதிலாக வேக வேகமாக பார்ஸ்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சஷ்டிக்கு இந்த கொழுக்கட்டை நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் ஒரு பெரிய ஹாட் பேக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். திரும்ப மீதி எடுத்துகிட்டு வந்துடுவோமோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே எடுத்துகிட்டு போனேன். ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சுவையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட இந்த கொழுக்கட்டை சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சுவையானதை ஒரு கொழுக்கட்டை. சுவையான இட்லி ரவாவில் செய்த கொழுக்கட்டை தயாராகிருச்சு. இதில் நம்ம வெங்காயம்லாம் போடாமல் செய்கிறதுனால நம்ம விரதம் இருக்கிறப்ப இல்லை சாமிக்கு ஏதாவது படைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு நம்ம படைக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. இந்த கொழுக்கட்டை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.